லேண்ட்லைன் கிடையாது. But still, the day I saw him, I started loving him. That's very true. Because the day I saw him, எங்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போதே I thought he's the man for me. நான் வந்து பிஎட் படிக்கும்போது என்னோட ரூம், நாங்கள் 6 பேர் அந்த ரூமில், எனக்கு தான் பிக்கஸ்ட் ரூம். அந்த ரூம்லலாம் 4 பேர், அந்த 5 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டு மாலினின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹோம் மினிஸ்டர் பண்ணிட்டு பீகாரில் இருக்கா. அவ்வளோ அவங்க ஜெம்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன். அதில் வந்து அவள் வந்து மினிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அவளுக்கு ஃபஸ்ட்டு பிஎட் முடிச்சோடனே SPOA ஸ்கூலில் டீச்சராக வேலை கிடச்சிது. ஆனால் அவன் 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு என்னால் இந்த ஜாப் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர்லாம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெம்ஸ் ஆர்கனைசேஷனில் சேர்த்துட்டான். அப்புறம் அவன் வந்து நான் ஊழியம் பண்ணுறதுனால நான் ஒரு ஊழியக்காரரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா அவர் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு, இதே ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஒரு மனுஷனை தான் நான் கட்டுவேன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் அதே மாதிரி அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கு வரைக்கும் அவள் அந்த ஆர்கனைசேஷனில் ஊழியம் பண்ணியிருக்காள். ஸோ அவன் மூலமாக தான் நான் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரிலீஜியஸ் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தம்பியை விட நான் வந்து ஆண்டவரோட நெருக்கமான ஒரு உறவோட தான் எப்பவுமே இருந்தேன். அந்த டைமில் பிஎட் அவன் கூட ரூமில் இருக்கும்போது அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால ஸோ ஆண்டவரை பற்றி நிறைய என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நிறைய நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக நடத்தப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப வந்து அதில் ஃபிசிக்கலி மென்டலி நான் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில். ஸோ அதனால் நான் மேரேஜ் ஆகும்போது எனக்கு ஒரு பயம் இருக்குது. நான் இந்த மாதிரி நமக்கு அம்மா மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா பயங்கர பொறுமைசாலி. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா தெரியல. அவங்களாம் யோசிச்சுட்டு நான் வந்து அவர்கிட்ட தனியாக பர்சனலாக யாருக்குமே தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லி நான் அழுதுருக்கேன். அவன் வந்து நாங்கள் வந்து தனியாக உட்காந்து ஸ்டடி பண்ணுவோம். நிறைய நேரம் அவங்க எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் எனக்கு விளக்கமாக எல்லாம் சொல்லுவாள். சேர்ந்து படிப்போம். அப்போ சொல்லுவாள், இல்லை நீ அப்படிலாம் நினைக்கக்கூடாது, ஆனால் வந்து உங்கள் அப்பா மாதிரி இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும், நீ கேளும் எனக்கு அப்படி தான் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மினிட்லேருந்து நான் என் மேரேஜ்க்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆண்டவர்கிட்ட வந்து நான் எனக்கு இப்படி வேணும், இவ்வளோ ஹைட் வேணும், இவ்வளோ கலர் வேணும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், இவ்வளோ லவ்விங்காக இருக்கணும், அப்படி ஒன்றா நான் லிஸ்ட்டு போட்டு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஸோ அப்படி வந்து எனக்கு வந்து ஆண்டவர் ப்ரெஸ் பண்ணி சொல்ல எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. ஸோ ஆண்டவர் எனக்கு பிடித்த என்னோட கரெக்டான பார்ட்னர் வந்து சொல்லுது. அப்புறம் வந்து நாங்கள் சொன்ன இல்லை ஃபோன்லாம் கிடையாது. ஆனால் கூட நான் விட மாட்டேன். இந்த லேண்ட்லைன்லாம் போய் பண்ணிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு. எனக்கு இன்னும் இன்றைக்கி வந்து அங்கே போகும்போது செக்ஷனில் அந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் திடீர்னு அவங்க ஆஃபீஸ்க்கே பண்ண நின்றுட்டேன். யாருக்கும் தெரியாது. ஃபேமிலிக்கு நான் வீட்டில் சொல்லுவேன் இந்த விஷயத்தை. ஆஃபீஸ்லேயே போய் நின்றுட்டேன் எங்களை பார்க்கறதுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு அதோட சக்கரத்தில் ஒர்க் பண்ணிட்டேன். குக்கிங் ஸ்கூல் முடிஞ்சு போவோம். சர்ப்ரைஸாக முன்னாடி போய் நிற்கிறேன். அப்போ வந்து இவங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா ஃபோன் எதுவுமே கிடையாதுல்ல. அப்படின்னு சொல்லுவேன் எந்த செக்ஷன் இது ஏதோ செக்ஷன் பேர் சொல்லியிருக்காங்க. கன்ஸ்டைலாம் அந்த செக்ஷன் பேரை கேட்டு போயிட்டோம். ஆனால் ஆஃபீஸ் ஃபைல் நடுவில் இவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கோம். அப்புறம் எங்கள் சக்கரவர்த்தி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பப்ளிக் பூத் உண்டு, ப்ரைவேட் டெலிஃபோன் பூத். அங்கே போயிட்டு அந்த அவர்கிட்ட அவர் காசு கொடுத்துட்டு மணிக்கணக்கில் பேசுவாங்க அவர்கிட்ட ஸ்கூல். அப்போ வந்து அந்த அவர் சொல்லுவார், இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கம்மா, அவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கணும், நீ இவ்வளோ பேசுறியா இல்லை அவர் இவ்வளோ கேட்குறாரா அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நான் போனாலே உடனே இது ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு இல்லை 2 இருக்கும் இல்லையா, ஒன்று இல்லை நான் நினச்சிடுவேன் உங்கள் உட்காந்து ஃப்ரீயாக பேசும் சேனல் போட்டு அந்த மாதிரி வந்து. ஸோ அப்படி ஒவ்வொரு மினிட்டையும் நான் வந்து லவ் பண்ணல. 6 மாதம் வந்து அப்போ எங்களை கடைசியில் ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டு எத்தனை மணி நான் ஜாஸ்தி பேசுகிறேன்ட்டு அதனால் படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என் ஃபோனே எனக்கு பணம் வச்சுருச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் டிசம்பர் வரைக்கும் பேசிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. ஆனால் நடுவில் என்னைக்காவது பண்ணிடுவேன். அதான் சொன்னாங்க, அப்படி அப்படிதான் ஸ்ட்ரிக்ஸு யாரும் பார்க்கணும் அப்படி பாஸ்ட் நான் பேசிட்டேன் சொன்னேன்ல, நீ ஏன் பேசுகிறாரு கேட்பான் அந்த மாதிரி. ஸோ அது நீங்கள் அந்த ஆஃபீஸில்
இவங்களை பார்க்கும்போது இந்த செக்ஷனில் இவங்க ஃபைல் ஆகும்போது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தோம். ஒன்ஸ் போன டைம் நம்ம இங்கே வந்திருக்கோம், இவங்க இந்த ஃபைல்ஸோடலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படித்து அதில் வந்து பாஸ் பண்ணாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பேப்பர் அவங்க முடிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க முடிச்சுங்களா முடிச்சிட்டாங்க. பட் ப்ரமோஷன் கிடைக்கல. ப்ரமோஷன் வந்து ஸ்னேகா எனக்கு கன்சீவ் ஆகிருக்கும் தான் அவங்களுக்கு கிடச்சிது. நான் 2 months என்னமோ இருக்கேன். அப்போ வந்து அவங்க ஆர்டர் வந்துச்சு ஒரு ஆடிட்டு. ஸோ அப்போ வந்து ரொம்ப அழுதேன் நான். எப்படி வீக்கெண்ட் இவங்க வந்துடுவாங்க, சண்டே நைட் கிளம்பிடுவாங்க. அப்படி அழுதேன் இவங்க போகும்போது. அப்புறம் மண்டே ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் என்ன ப்ரின்ஸ் ரைட்டெல்லாம் கேட்டு சப்டாக இருக்கும். உடனே அப்படி மனோன்னு அழுதேன். இப்படி அழுதேன், அப்படி மிஸ் பண்ணுவேன். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி அழுது இப்படி அழுது எதுவும் போயிட்டார் வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே நிறைய சாட்டர்டேஸ் லீவ் எடுத்துருவோம். ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். பிரின்ஸ்பல் வந்து எப்படி நான் சாட்டர்டே ஆனால் லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் கீதா மிஸ் ராதன் டீச்சர் தான். அவங்க ரொம்ப பெரியவங்க என்னோட அதுவும் 70 தான். ஆனால் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சர் அவங்க வந்து சொல்லுவாங்க, சாட்டர்டே லீவில் ஏன் எடுக்கிறாங்க எனக்கு தான் தெரியும், கஷ்டப்படுங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு அந்த பழைய காலமும் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த உட்காந்து இருக்கும்போது. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் லைஃப்பில் வந்து மேலே வந்தோம். ஆண்டவரோட கரம் எங்களோட இருந்தது, அதை வந்து மறுக்கவே முடியாது. அவர் வந்து நாங்கள் எதுவுமே ரொம்ப பெருசாக கேட்டதில்லை. ஆண்டத்தை இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் இல்லை, எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் இல்லையா? ஸோ அதனால் அவர் வந்து எங்களுக்கு அதிக காலத்தில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. எப்போ எங்களுக்கு வந்து பண தேவை ரொம்ப அதிகம், பிள்ளைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக எங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிது. இதில் வீடு கட்டணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. வீடு கட்டினதும் வந்து ஆண்டவரோட பெரிய கிருபை தான். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா ஒரு வேலை லோன் போட்டுருக்கோமா, வீடு கட்டிருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து அந்த மாதிரி காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் வந்து எங்கள் வாழ்க்கையில் செஞ்சார். இவங்களும் வந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்ச உடனே வீக்கெண்ட் தான் வருவாங்க. அதுவும் ரொம்ப தூரம் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கேட்ஸ் இருக்கும். அந்த வீடும் சின்ன வீடு தான், ஒரே ஒரு பெட்ரூம் தானே, அதில் தான் எல்லாமே இருக்கும். கேட்ஸ் வேணாம் நான் எல்லாரும் படுத்துருக்கோம். கேட் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பு. காலையில் வந்து அவனை 7 மணிக்கு எழுப்பி ஸ்கூலுக்கு கிளம்பணும்னே அப்போ பேபியாக இருப்பான். அவனுக்கு வந்து சத்தம்லாம் கூட எனக்கு அந்த பாப்பாய் கார்ட்டூன்ஸ் ஷோ ரொம்ப பிடிக்கும் கேடு. அதை ஆன் பண்ணி மைல்டாக அந்த பாப்பாய் சவுண்டே கேடு அப்படியே ஸ்லோவாக எடுத்து பெட்டில் எழுந்து உட்காந்துருவான். அப்படியே அவனுக்கு காம்ப்ளாக் கொடுத்தோன்னே பிடிச்சணும், அப்படியே சைலண்ட்டாக திருப்பி ஸ்னேகா டிஸ்டர்ப் ஆகும். ஒரு ரூம் தான், அந்த பக்கத்து ரூமில் போயிட்டு அவனை ப்ரஷ் பண்ணி அவனை குளிப்பாட்டி அவனை ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன சத்தம் கூட அம்மான்னு கூட கத்தி கூட பேசுவான் கேடு. ஸ்னேகாவே சொன்னாரே என்கிட்ட சண்டை போடுவார், நீ அண்ணனும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், எல்லா மேலே நீ ரொம்ப பாஸ் அதிகமாக. ஆனால் உண்மை என்னன்னா அவனை மாதிரி ஸ்னேகா கஷ்டப்படல. அதனால எனக்கு அவன் மேலே ஒரு ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் எப்போ உண்டு. ஸ்னேகா கேட் போத் ஆர் ஈக்குவல் டு மீ. ஆனால் கேட் வந்து சின்னவங்களை வந்து கஷ்டப்பட்டாலும் ஸ்னேகா வளர்க்குறதுலையும் சரி, எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்னேகா வளர்க்குறது, சேஃபாக அவன் வீட்டில் வளர்க்கலாம். கேட் அப்படி இல்லை, நடுவில் ஒரு 2 மாதம் ப்ரெஷர்லாம் போகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அதெல்லாம் யோசிப்பேன் நான். வந்து தனியாக ஸ்கூல்லேருந்து வருவான், அவன் யாரும் கூப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. அவனே வெயிலில் நடந்து வந்து இந்த கேட்டை தட்டி அப்புறம் அத்தை வந்து கேட்க வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த காலங்களெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் ஃபேவரட்டிசம் அதிகம் இவனுக்கு நான் பண்ணுவேன் போல இருக்கு. பார்க்கறவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறேன். அதனால ஸ்னேகா சொல்லும், எப்பவுமே டேடிக்கு தான் அண்ணாக்கு தான் நீ ப்ரிஃபரன்ஸ் தரேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் எனக்கு என்னோட பொறுத்த வரைக்கும் ஏன்னா ட்ரெஸ் எடுக்க போனால் கூட ஏன் ட்ரெஸ்ஸு 2 தான் எடுப்பேன், நான் 5 எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்லுவேன் நான். அதுக்காக நான் எதுவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 2 பேரும் ஈக்குவல் தான் இருக்கும். ஒரு அதிகமான சாஃப்ட் கார்னர் வந்து இவன் மேலே ஏன் உண்டுன்னா சின்னதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போனாவன்
ஆகும். ரெடியாகி அந்த 7:40 பேக் வந்து மாமா கிட்ட கை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க, கொஞ்சம் வேலைக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு தடவை வேன் மிஸ் பண்ணிட்டோம். வேன் மிஸ் பண்ணப்போ வேறு குழந்தையெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு தெரியல. அதே ஸ்கூலில் அதே இடத்துல உட்காந்துருந்தோம். வேன் வரல, வேன் வரலன்னு எனக்கு ஒரே பதட்டம். மாமா உடனே அப்புறம் லேண்ட்லைனுக்கும் ஒரு எதுவும் ஃபோன் பண்ணி கேட்டுக்க முடியல. அப்படியே மாமா கிடையாது போனால் ஸ்கூலில் அதே இடத்துல உட்காந்துருக்கோம். அவன் டாய்லெட் போயிட்டு வரதுக்குள்ள வேன் போயிட்டு அந்த மாதிரி. ஸோ நிறைய விஷயம் நான் இப்போ ஆண்டவர் வந்து யோசிக்கிறேன். நிறைய காலங்களை கடந்து நம்ம வந்திருக்கோம். ஸ்னேகா கேப் 2 பேரையும் அந்த வளர்த்த காலங்கள் துணையும் இல்லாமல் தனியாக இனிமேல் கிடையவே கிடையாது. 5 நாள் 5 நாளைக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. இன்கேஸ் இந்த பிட்வீன் ஏதாவது வேணும்னு நான் கேட்டேன்டா வேலைன்னு மாமா குரல் கேட்கும். அனிதா எங்கே போகிறேன் அப்படின்வாங்க. கடைக்கு போகிறேன். இல்லை நான் வரேன். ஒரு நாள் கடைக்கு வச்சுருவேன். மாமா வந்து கடைக்கு போய் என்ன வாங்கி வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாத சத்தெல்லாம் நான் போகணும். ஆனால் அந்த கேட் சவுண்ட் கொஞ்சம் சத்தம் கேட்குறாங்க வந்துடுவாங்க. வேலைன்னு குரல் கொடுப்பாங்க. அதே மாதிரி தண்ணி பிரச்சனை அந்த வீட்டில் வந்து குரல் போடும்போது கூட ஒரு சின்ன சொம்பு ஒரு டம்ளரில் கூட தண்ணி இல்லை எங்கள் வீட்டில். அவ்வளோ நினச்சிருப்பாங்க. சாயங்காலம் வருது எல்லாத்தையும் தண்ணி இங்கே இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் அதிகம் இருக்குது. நான் சொன்னேன் மை ஃபேமிலிஸ் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. தாய் தகவல் கைவிட்டாலும் நான் எனக்கு கைவிடணும்னு சொன்னேன். அது என் வாழ்க்கையில் 100% சரி. தாய் தகவல் கைவிட்ட காலங்கள் கூட என் வாழ்க்கையில் ஆனால் என் ஆண்டவர் கைவிடும். தீர்வு எனக்கு கிடைச்ச ஃபேமிலி கிஃப்டட் ஃபேமிலி. என்னோட பிரதருங்களா சிஸ்டருங்களா மாமா மாமனார் எல்லாருமே சரி. சுகாலாம் என்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க. ஆண்டவர்கள் அவர் இப்படி எப்படி அன்பாக இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் நிறைய தடவை புரிஞ்சுக்கிட்ட சொல்லுவேன். நான் நிறைய சுதா திட்டின்னு கேட்பா. நானும் சுதா என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கா. அனிதாக்கா என்கிட்ட வந்துருப்பா. ஸோ அந்த காலங்களெல்லாம் நான் நிறைய யோசிப்பேன். நிறைய ஷேர் பண்ண சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். எங்களுக்கு நிறைய யோசிச்சிட்டாங்க. ஏன்னா தனியாக வர போயிட்டாங்க. இப்போ மான்சி சொல்கிற மாதிரி நாங்களாம் வந்துக்கலாம். வந்துட்டா ஒரு மாரல் சப்போர்ட் இருந்துக்கும். ஏதோ ஒரு எமோஷனல் டவுன் எனக்கு. நான் டிஆர்எஸ் வாங்கி வெளியே வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல. வீட்டில் இருக்கோம் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியுதே தவிர நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நம்ம லேக் ஆக போகிறோம் அப்படின்னா எனக்கு தோணவே இல்லை. நான் ஹாப்பியாக தான் வெளில வரல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக வெளில சுற்றுறாங்க. வீட்டில் கட்டிப்பட முடியாது. என்ன பண்ணுறது இங்கே எப்படி இருக்காங்க அப்படிலாம் எனக்கு வந்து சில யோசனைகள் அந்த டைமில் வந்தது. ஸோ டஃப் டைம்ஸ் நாங்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்குற டைம்லேருந்து ப்ரெக்னன்சி டைமில் கூட சொல்கிறேன். நான் தனியாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரொம்ப வீக்காக இருந்திருப்பேன். எவ்வளோ வருவோம். நான் கேடை பார்த்தேன். கேட் வந்து நடுவில் 2 மாதம் ப்ரெஷர் போனாரு. அவங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்தோடனே கேடா இப்படி அழுவான். ஒரு ஸ்டெப் கூட நகர மாட்டான். வயலில் ஸ்னேகா எனக்கு வயல் ரொம்ப பெருசாக கேடுக்கும் சரி ஸ்னேகாவுக்கும் சரி வயலில் பெருசாக என்னை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. மாமா மேலே வந்து சத்தம் போடுவாங்க. அவனை கொண்டு போய் கஷ்டம் விடுற என்னக்கிட்டே விடு அத்தைக்கிட்டே விட்டு தட்டுவாங்க. அப்புறம் மாமா திட்டி அத்தை வந்து பரவாயில்ல வர முடியுமா வர முடியும். அவங்க முடியல. அவங்க ஃபோன் வளர்ந்துச்சு. அவங்களால ரொம்ப கொஞ்சம் நிமிடம் வேலை செய்வாங்க. கெடுத்து போட்டு தான் வேலை செய்வாங்க. இப்போ நானே வந்து யோசிக்கிறேன். 55 நான் யோசிக்கிறேன். இந்த வயசுல எனக்கு கொஞ்சம் நிமிடம் செய்யறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் சொன்னது 100% ட்ரூ. அவங்க ரிட்டையர் ஆகிட்டு ஒவ்வொரு குழந்தையும் திருப்பவும் வளர்க்கணும் திருப்பவும் பார்க்கணும்னா அவங்களால முடியாது தான். முடியாமல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களும் பலவீனமான ஒரு லேடி தான். பட் ஸ்ட்ராங் மைண்டு. இந்த ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க எல்லா காரியங்களும் செய்ய முடியுது. திரும்ப நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இவனை கொண்டு ப்ரெஷ்ஷில் போட்டேன். ஆனால் மாமா வந்து பிடிவாதமாக அதுக்கிட்ட பேசி திரும்பவும் டேட் வந்து அத்தை வந்து சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு போகவே நானே வளர்த்து கொடுத்துட்றேன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ பண கஷ்டம் பொருள் கஷ்டம் எங்களுக்கு ப்ரெசன்ஸ் கிடையாது. எவ்வளோ டஃப் டைம்ஸ். இதுவும் வந்து ட்ராவல் பண்ணி அதனால பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நானும் வந்து எதிர்பாராத விதமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சப்போ எவ்வளோ தூரம் போனோம். கொஞ்சம் ரொம்ப தூரம் கிடையாது. மவுண்ட்லேருந்து செங்கல்பட்டு பழைய சேலத்துலேருந்து அந்த அது 6 காலக்கட்டில் இருக்கும். தரைமட்ட காலம் தான். அதில் நடந்து தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனோம். அது மழை காலத்தில் யாருமே அந்த சைடு தண்ணி வந்துடும். இது வரைக்கும் தண்ணி இருக்கும். ஸோ
நான் வந்து சாரி நான் 2 பேக் எடுத்துக்குவேன். 2 பேக்கில் தனி பாட்டெலாம் இருக்கும். ஒரு பேக்கில் லஞ்ச் அதெல்லாம் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி பேக், அதில் பைபிள் ஸ்தோத்திர புக்கு இருக்கும். 3 பேக் இருக்கும். என்னை பார்க்குறவங்களே அந்த வார்த்தை கிடக்கிறவங்களாம் என் பேக்கை வாங்கிக்குவாங்க. சரி நீங்கள் பக்கத்துக்கு முன்னாடி காசு எடுத்து உங்கள் பேக்கை நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது அப்போ தான் நான் செல்ஃபோனே வாங்கினேன். அது வரைக்கும் செல்ஃபோனே வாங்கலை. இவங்க வந்து ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க என்ன ஆட்டோ கடந்துட்டியா, அந்த ஆள் கடந்துட்டேன், இந்த பக்கம் வந்து நிற்கிறேன், லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். அந்த ஆட்களோட லிஃப்ட் ஏறி தான் நான் போனேன். ஏன்னா பஸ்ஸு மழை காலத்துலாம் வராது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவங்க டீச்சர் ஹெட்டில் வந்து என்ன சொல்லுவாரு, ஹெச்சமே ஒழுங்காக வர மாட்டாங்க. இல்லை அவங்க அண்ணா நகர்லேருந்து வரணும், ஒழுங்காக வர மாட்டாங்க, வர முடியாது. ஸோ அடுத்து இன்சார்ஜாக இருக்கணும்னு சொல்லுவார். டீச்சர் நீங்கள் பழைய சீக்கிர வந்து ஒரு ஃபோன் பண்ணி டீச்சர் நீங்கள் வந்துட்டீங்க, நான் போதும், நீங்கள் ப்ரெசன்ட் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் எப்போனா வந்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. மழை காலத்தெல்லாம் கூட ஹெவி ரெயின் இருக்கும்போது அவங்களும் லேட்டாக தானே பண்ணிப்பாங்க. நான் ஆல்மோஸ்ட் அந்த டைம் செங்கல்பட்டு வந்துடுவேன். கேட்பாங்க என்ன டீச்சர் எங்கே செங்கல்பட்டு டீச்சர் ஹெவி ரெயினாக இருக்குது, எப்படியே லீவ் விட்டுருவோம், லேட்டாக தான் சொல்லுவோம், நீங்கள் அதே ட்ரெயினில் திரும்பி போயிடுங்க, வர வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி லீவ் இல்லைன்னா கூட அடுத்த நாளுக்கு சைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் மேலே உயர்ந்து வந்தோம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் வந்து பொறுப்பையாக நல்ல படிப்பு கொடுத்தாரு. கேட்னா இன்னும் கரியரில் செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும். ஆனாலும் ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்கும். ஆண்டவர் வந்து இதுதான் எனக்கு அப்பப்போ தோணும், ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்ய நல்லவர், அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை, எனக்கு செஞ்சிருக்காரு என் லைஃப்பில். ஸோ என் பிள்ளைங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக செய்வாங்க. புதுசாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இவங்களே சொல்லிட்டாங்க ப்ரேயர் ரொம்ப மனிதனே, நல்லா ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டு, வெரி கேரிங். வெரி கேரிங்னா எந்த அளவுக்கு கேரிங்னா எல்லாத்தையும் கொண்டு இந்த ஒர்க்கு தான் அந்த ஒர்க்கு தான் இல்லை, எதுனாலும் சரி முடியலன்னு எனக்கு சொன்னால் காலத்தில் பிடிச்சிடுவாங்க. கால் வலிக்கு சொல்லி காலையில் பிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதுதான் அதெல்லாம் இருந்தாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்க தான் என் கூட இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. ஏன்னா நான் முதலே வர சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் இருக்கணும், கூட நீங்கள் தான் இருக்கணும் எப்போவுமே. இதுவே நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் பி ப்ளீஸ் த பாடி பிகாஸ்
டான்ஸ் பேசுவாங்க, நல்லா இருக்கேன். ஆனால் வந்து மனசில் இருக்க பாரத்தை வந்து நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது தான் நமக்கு வந்து ரிசல்ட்டும் கிடைக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம ஆண்டவர் வந்து கைவிட்டதில்லை. இது வரைக்கும் நடத்திக்கிட்டாரு, இன்னைய வரைக்கும் நடத்திட்டாரு, இனிமேலும் நடக்க வேற